Hi friends, நம்ம வந்து previous year questionல next sum பார்க்க போறோம். Sum என்னதுன்னா x plus 1 by x equal to 5. x squared plus 1 by x squared equal to என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த இது பார்த்தா a squared plus b squared மாதிரி இருக்கா. அதனால் நம்ம வந்து a plus b the whole squared ஃபார்முலா அடிக்கிறோம். அதை வந்து a squared plus b squared வந்து கண்டுபிடிச்சலாமா. ஏன்னா இது a plus b the whole squared ஃபார்முலா இதோட மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்களா, அதனால் x plus 1 by x the whole squared equal to இது வந்து எப்படி எழுதலாம், a plus b the whole squared equal to a squared plus b squared plus 2ab வருமா. க்கு வந்து aக்கு பதில் x இருக்குது, bக்கு பதில் 1 by x இருக்குது. அப்போ a squared பதில் x squared plus b squared பதில் 1 by x whole squared plus 2 into aக்கு பதில் x, bக்கு பதில் 1 by x. அப்போ இந்த எக்ஸும் இந்த 1 by x இந்த எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே 2 மட்டும் இருக்குமா. இந்த இதெல்லாம் அப்படியே வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 by x the whole square equal to 5 அதனால் 5 ஸ்கொயர் போட்டுக்கிடுவோம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஹோல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த இதுவும் கேன்சல் ஆகிட்டுல 2 மட்டும் வருமா. இப்போ இந்த 2 வந்து இங்கே வந்து அந்த 5 ஸ்கொயர்னா 25 வருமா. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த 2 வந்து அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிருமா. அப்போ -2 23 ஆயிருமா. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஹோல் ஸ்கொயர் 1 by x ஸ்கொயர் இதான் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 23.